சென்னையை அடுத்த ஆவடியில் தமிழக மருத்துவத்துறை சார்பில் நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார், மாநகராட்சி ஆணையர் சரண்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திட்டத்தை தொடங்கி வைத்த மா. சுப்பிரமணியன் மக்களுடன் இணைந்து 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் ஆவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நடைபயிற்சியில் ஈடுபட்டனர். சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி உடற்பயிற்சி செய்வதென்பது நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த நோய்களின் தாக்கத்தை 28% குறைக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இதய நோய் தாக்கத்தை 30% வரை குறைக்கிறது என்கின்ற அந்த தகவலும் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தினந்தோறும் மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வது என்பது மிக சிறந்த உடலை பேணி பாதுகாக்கும் நல்ல ஒழுக்கத்தின் அடையாளம் என்று கருதப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் ஜப்பானுக்கு ஜைகா நிறுவனத்தோடு நிதி ஆதாரம் சம்பந்தமான விவரங்களுக்காக அங்கே சென்றிருந்த போது டோக்கியோ நகரில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஹெல்த் வாக் என்கின்ற ஒரு திட்டத்தை அங்கே பார்த்தோம். ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருமருங்கிலும் மரங்களை நட்டு மக்கள் தினந்தோறும் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்வதை அங்கே பழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திற்குத்தான் வந்து நடக்க வேண்டும் என்பதல்ல, டோக்கியோவில் அந்த சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த 8 கிலோமீட்டர் ஹெல்த் வாக் என்பது 8 கிலோமீட்டர் தூரம் தினந்தோறும் எல்லோரும் நடப்பது நல்லது என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக அதை அங்கே பார்த்தோம். சென்னைக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் டோக்கியோவில் இது போன்றதொரு அமைப்பு இருக்கிறது, மக்கள் காலையில் அங்கே வந்து விரும்பி நடக்கிறார்கள் என்று சொன்னவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 38 வருவாய் மாவட்டங்களிலும் அதே போன்று ஹெல்த் வாக் சிஸ்டத்தை இங்கேயும் நாம் அமைக்கலாம் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த ஹெல்த் வாக் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் 38 இடங்களில் அமைக்கப்பட்டது. அப்படி அமைக்கப்பட்ட அந்த ஹெல்த் வாக் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் 38 இடங்களிலும் இருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் மக்கள் இந்த ஹெல்த் வாக் சிஸ்டத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி வருகிறார்கள். மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்களும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் ஆங்காங்கே இருக்கிற மாநகராட்சி நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து அந்த சாலைகளின் இருமருங்கிலும் மரங்களை நடுவது, இருக்கைகளை அமைப்பது, செல்ஃபி பாயிண்ட்ஸை ஏற்படுத்துவது, நடப்பதினால் கிடைக்கும் நன்மைகளை விழிப்புணர்வு பதாகைகளாக அமைப்பது, ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஒரு சைன் போர்டு அமைப்பது என்று பல்வேறு விஷயங்களை செய்து இன்றைக்கு அது மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு ஹெல்த் கேம்ப் ஒன்றும் அங்கே மெடிக்கல் கேம்ப் ஒன்றும் அங்கே நடத்தப்படுகிறது. தினந்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்ளுபவர்கள் அந்த முதல் வாரத்தில் அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த மெடிக்கல் கேம்பில் அவர்கள் வந்து தங்களுடைய உடல் நலனை பரிசோதித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது அன்றைக்கு நடப்பவர்களுக்கு அனைவருக்குமே மாவட்ட சுகாதார நிர்வாகத்தின் சார்பில் ஹைட்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் போன்றவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மிக வெற்றிகரமாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் அந்த 38 மாவட்டங்களிலுமான இந்த ஹெல்த் வாக் சிஸ்டத்தை
2023 நவம்பர் திங்கள் 4ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் பெசன்ட் நகர் முத்துலட்சுமி ரெட்டி பார்க் அருகே தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி எலியட்ஸ் கடற்கரையில் வந்து அந்த 38 மாவட்டங்களிலும் காணொலி வாயிலாக அதை திறந்து வைத்தார்கள். மிகப்பெரிய அளவில் தற்போது அது மக்கள் மத்தியில் பிரபலமாகி வருகிறது. அந்த திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் இந்த மெடிக்கல் கேம்பில் தொற்றா நோய் பாதிப்புகளை பரிசோதித்ததில் இதுவரை புதிதாக ஒரு 7762 பேருக்கு தொற்றா நோய் பாதிப்புகளும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற இந்த திட்டம் நடப்பதை ஊக்குவிப்பதற்கும் நடக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் என்பதையும் கடந்து இதில் பங்கேற்பவர்கள் தங்களுடைய உடல் நலனை பரிசோதித்துக் கொள்ளும் பட்சத்தில் தொற்றா நோய் பாதிப்புகள் யார் யாருக்கு இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கும் இது பெரிய அளவிலான உதவியாக இருந்தது. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இரண்டாவது ஒரு செகண்ட் ஸ்டெச் என்கின்ற வகையில் இரண்டாவதாகவும் ஒரு 38 மாவட்டங்களிலும் இதை அமைக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நானும் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அயலகத்துறை அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு இந்த இரண்டாவதாக ஆவடியில் இதை தொடங்கி வைத்திருக்கிறோம் என்றால் இன்று காலை தமிழ்நாடு முழுவதிலும் 37 வருவாய் மாவட்டங்களில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. 38 மாவட்டங்களில் சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களில் இன்றைக்கு இது இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம். அது என்ன 8 கிலோமீட்டர் யாராவது கேட்டால் 8 கிலோமீட்டர் நடந்தால் ஒரு 10,000 அடிகளை எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10,000 அடிகள் நடப்பது என்பது உடல் நலனுக்கு நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன நீரிழிவு நோய் தாக்கம், உயர் இரத்த அழுத்த நோய் தாக்கம், இதய நோய் தாக்கம் ஆகிய பாதிப்புகளை முறையே 28 முதல் 30% வரையிலான பாதிப்புகளை குறைப்பதற்கு இந்த பயிற்சி ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால், உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாகவும் 37 மாவட்டங்களிலிருந்து 37 மாவட்டங்களில் இன்றைக்கு இதை தொடங்குகிறோம். பெருமதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அவருடைய தலைமையில் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அயலகத்துறை அமைச்சர் அவர்களும் நாங்களும் இணைந்து இதை தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆவடி மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும், மக்கள் வணக்கத்திற்குரிய ஆவடி மாநகராட்சியின் மேயர் அவர்களும், நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் உயர் அலுவலர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆவடி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், நடப்போர் நல சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தினந்தோறும் நடக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கிற அனைவருமே இதில் இணைந்திருக்கிறார்கள். இதில் நாங்களும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் மக்களோடு சேர்ந்து நடக்கவிருக்கிறோம்.